ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்னெல்லாம் செடி இருக்குது, மரம் இருக்குதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்டன் டூர்னு போடுற அளவுக்கு பெரிய கார்டன்லாம் இல்லை. வீட்டோட ஒரு சைடில் சின்னதாக கொஞ்சம் ஸ்பேஸில் தான் நாங்கள் வச்சுருக்கோம். இதில் நிறைய அழகு செடிகள் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இருக்கிறதெல்லாம் மெடிசினல் பிளான்ட்ஸு, அப்புறம் அந்த எண்ணெய் காய்ச்சறதுக்கு யூஸ் ஆகிற சின்ன சின்ன செடிகள் அந்த மாதிரி தான் நாங்கள் வச்சுருக்கோம். என்னெல்லாம் வச்சுருக்கோன்னு பார்க்கலாம். இன்றைக்கி கார்டனில் கார்டன் சொல்லக்கூடாது, இது பெரிய கார்டன்லாம் இல்லை. இன்றைக்கி எங்கள் இதில் வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது. இந்த மரம் செடி சம்மந்தமாக கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோ நான் கார்டன் டூர்னு போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் என்னெல்லாம் மரம் செடி இருக்குது அப்படின்னு நான் காட்டுறேன். கயிறு தாங்கோடா ஓ எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு மரத்துக்கும் ஒரு செடிக்கும் சின்ன சின்ன கதை இருக்குது. இது இந்த பலாமரம் எங்கள் வீட்டில் நாங்கள் ஃபஸ்ட்டு வச்ச பலாமரம். இது ஃபஸ்ட்டாக காய்க்கிறது இந்த சக்கை. எங்கள் வீட்டில் இதுக்கு முன்னாடி பலாமரம் இல்லை. இந்த பலாமரத்தோட கதை நான் லேட்டராக சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு காய்க்கிறதுனால இது 2-3 மாதம் ஆயிடுச்சு. 2-3 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் இது நின்று பழுக்க வச்சு எடுக்கலாம்னு நினச்சோம். ஆனால் நின்று பழுத்துருச்சுன்னா ஏதாவது கொத்திடும். அதனால் அதுக்கு முன்னாடி எடுத்துகிறோம். இது விளைஞ்சிருச்சு. ஸோ இது பறிக்கக்கூடிய டைம் ஆயிடுச்சு. இது ஃபஸ்ட்டு சக்கைனால இந்த சக்கை என்ன என்ன இனம் அப்படின்னு தெரிகிறதுக்கு நாங்கள் இதை பழுக்க வச்சு வெட்ட போகிறோம். இதை இப்போ விளைஞ்சிருச்சு. இப்போ வெட்டி நம்ம பச்சைக்கு சக்கை புழுக்கம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ இது பழுக்க வச்சு என்ன இனம் அப்படின்னு தெரியணும். அதனால் நாங்கள் இதை அப்படியே இப்போதைக்கு சரித்து வைக்க போகிறோம். இது இனி பழுத்துட்டு என்ன இனம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா இனி அடுத்த வர சக்கை நம்ம பச்சைக்கும் எடுக்கலாம், பழுத்ததும் எடுக்கலாம். சும்மா ஃபஸ்ட்டு சக்கைனால் நம்ம பறிக்கும்போது கீழே விழுந்துடக்கூடாது. விழுந்துருச்சுன்னா டேமேஜ் ஆகிரும். அதனால சேஃபாக ஏணியெல்லாம் வச்சு கயர்லாம் போட்டு தான் நாங்கள் பறித்து எடுத்தோம். பலா மரத்தோட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. சக்கையும் பறிச்சிட்டோம் நாங்கள். பலாமரம் நல்ல ஹைட்டில் போயிட்டுருக்கு. ஸோ அதை இனி எங்கள் வீடோட அளவுக்கு அதை விட மேலே போயிடுச்சு. நல்லா ஸ்ட்ரைட்டாக போயிடுச்சு. ஸோ அதை இனி தான் காற்று வந்துடுச்சுன்னா அது கீழே மறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இனி அதை கொஞ்சம் வெட்டி விடணும். இப்போ அதோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து எங்கள் வீட்டில் இருக்கிற தென்னை மரம். இந்த தென்னை மரத்தில் நாங்கள் மந்த்லி இல்லைன்னா 2 மாதத்துக்கு ஒருக்க நாங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணுவோம். இந்த ஓலையெல்லாம் வெட்டுறது அந்த மாதிரி சின்ன வேலையெல்லாம் பண்ணுவோம். எங்கள் ஊர்லலாம் என்ன வழக்கம்னா, நம்ம வீட்டில் யாராச்சும் இறந்தாங்கன்னா எங்கள் வீட்டில் கிட்ட இடம் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கிட்டேயே என்ன பண்ணுவோம், அடக்கம் பண்ணுவோம். அதே மாதிரி தான் என்னோடய அப்பா இறந்து 4 வருஷம் ஆச்சு. எங்கள் அப்பா இறந்தப்போ நாங்கள் இங்கே தான் அடக்கம் பண்ணோம். எங்கள் வீட்டுக்கிட்ட கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸில் தான் நாங்கள் அடக்கம் பண்ணோம். அப்போ அடக்கம் பண்ணி கொஞ்ச நாளில் நாங்கள் இந்த மாதிரி தென்னந்தை வாங்கி வைப்போம். ஸோ அந்த தென்னந்தை தான் இது தென்னை மரம். இப்போ 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷத்தில் இவ்வளோ வளர்ந்துருச்சு. இதுக்கு நல்ல உரம் அதெல்லாம் போட்டு மேக்ஸிமம் என்னோடய ஹஸ்பண்ட் தான் நிறைய இதில் உரம் வைக்கிறது, ஃபுல்லாக இதோட வேலையெல்லாம் பார்க்குறது அவங்க தான். இது இவ்வளோ வளர்ந்துருக்குன்னா அதுக்கு காரணமும் அவங்க தான்.
ரிஷி വലുതായി ரிஷியும் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கேன் எல்லாமே. நாங்கள் வந்து ஒரு 3 சைடுமே எங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே மணலாக தான் இருந்துச்சு. அப்புறம் தான் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி தான் நாங்கள் வந்து காங்க்ரீட்லாம் பண்ணோம். அப்பா இருக்கும்போது தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணோம். எங்கள் ஊரில் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வீட்டிலே தான் வைப்பாங்க. சொந்தமாக வஸ்து இருந்தால் வஸ்துக்குள்ளாடியே வச்சுப்பாங்க. நாங்களும் இந்த மாதிரி கிட்டேயே வச்சுக்கிட்டோம். ஏன்னா எனக்கு அப்பாவும் ரொம்ப அட்டாச்சு. ஸோ அதில் இங்கே வச்சோன்னா நம்ம வந்து எப்போவுமே கிட்டே இருப்பாங்க, நம்ம கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கிட்டேயே பண்ணோம். அதில் வச்ச தென்னந்தை தான் இது. வைக்கும்போது வந்து 5 வருஷத்தில் காய்க்கும் அப்படின்னு தான் வச்சோம். இப்போ வந்து பூ வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து போன மாதம் வந்து ஒரு பூ தான் வந்தது. இப்போ வந்து நிறைய பூ வந்துருச்சு, 5-6 பூ வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வரதெல்லாம் கடலப்பூவாக தான் இருக்கும். அப்படி வந்து தென்னை மரம் இப்போ நல்லா வளர்ந்துருச்சு. அப்பா இறந்து 41வது நாளுக்கு தான் நாங்கள் வந்து அஸ்தி கரைக்கிறது வந்து கொண்டு போனோம். அது வரை அஸ்தி வந்து சேஃபாக நாங்கள் இங்கே தான் வச்சுருக்கணும். ஸோ அதுக்காக நாங்கள் வாங்கினது தான் இந்த பலாமரம், இந்த பலாத்தை. பால் வரக்கூடிய மரத்துக்கு கீழே தான் வைப்பாங்க அஸ்தி. ஸோ அதனால் அன்றைக்கி வந்து நாங்கள் இந்த பலாமரம் வாங்கி அன்றைக்கி வச்சுருந்தோம். அந்த பலாமரம் தான் இப்போ காய்ச்சது. ஸோ இந்த 2 மரமுமே எங்களுக்கு வந்து ரொம்பவே அட்டாச்சு. இந்த பலாமரமும் இந்த தென்னை மரமும். ஸோ அந்த பலாமரத்தில் ஃபஸ்ட்டாக காய்க்கிற அந்த சக்கை வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான சக்கை எங்களுக்கு. அது வந்து கிளியோ எதுவுமே கொத்திடக்கூடாது அப்படின்னு ரொம்ப நாள் டெய்லி போய் பார்ப்போம். ஏதாச்சும் ஆயிடுச்சா, பழுத்துனா நம்ம மனம் அடிக்கும். ஸோ நாங்கள் நின்று பழுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். நின்று பழுக்க வச்சோன்னா அது வந்து எதாவது வேஸ்ட்டாகி போயிடும். ஏதாவது கிளியாக ஏதாவது கொத்தி கீழே விழுந்து நாசமாயிரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு காய்ச்சதுனால நாங்கள் வந்து அதை வந்து நேரமே பறிச்சிட்டோம். விளைஞ்சதுனால பறிச்சிட்டோம். இனி வந்து அது வந்து கொஞ்சம் நாளில் பழுத்துரும். ஒரு 1 வீக் கூட தேவையில்லை, ஒரு 3-4 நாளில் பழுத்துரும் அது விளைஞ்சதுனால. ஸோ அதனால் எங்களுக்கு இந்த சக்கைப்பழம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு சக்கை என்னன்னு தெரியணும். பேக்ரவுண்டில் இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கிறனால எங்களுக்கு ரொம்பவே இந்த சக்கைப்பழத்தில் அட்டாச்சு. இந்த சக்கைப்பழத்தை வந்து முறித்து நாங்கள் யாருக்கும் கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா வந்து எங்கள் ஊரில் வந்து வீட்டுக்கு ஒரு சக்கை மரம் அப்படின்னு ஆயிடுச்சு. எல்லா வீட்லேயுமே சக்கை மரம் உண்டு, எல்லா வீட்லேயும் தென்னை மரம் உண்டு, சக்கை மரம் உண்டு. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து கொடுக்க தேவையில்லை. எங்கள் வீட்டில் மட்டும்தான் சக்கைப்பழம் வந்து இல்லாமல் இருந்துச்சு. இப்போ எங்கள் வீட்லேயும் சக்கைப்பழம் வந்து காய்க்க தொடங்கிட்டு. எப்படி போய நீ? சக்கை வேணும் വേണ്ടേ? ചക്ക വേണോ നിനക്ക്? പിന്നെ എടുത്തോ. നമുക്കിനി ഇതിനൊക്കെ വിഴുത് കളയാൻ പറ്റും. കായ്ക്കോ? ഈ കൊമ്പിൽ ஹஸ்பண்ட் ஏன் ஜன்னலில் அடிக்கடி பார்த்து பேசுகிறாங்கன்னு நினச்சிட்ருப்பீங்க. அங்கே உள்ளாடி அம்மா உட்காந்துருக்காங்க. அம்மா ஜன்னல் வழியாக உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அதனால தான் உள்ளாடி பார்த்து பேசிகிட்ருக்காங்க. இப்போ தென்னை மரத்தில் ஓலையெல்லாம் வெட்டி கொடுத்து கிளியர் ஆகிருச்சு. கொஞ்சம் 4-5 ஓலையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ரிஷிக்கு வந்து டங் க்ளீன் பண்ணுறதுக்கு ரிஷிக்கு நான் இந்த ஓலையோட அந்த ஈக்கிள் தான் யூஸ் பண்ணுறேன் இப்போதைக்கு. அப்படி யூஸ் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல.
கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம வேறு ஏதாவது யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து நான் இது வச்சு தான் டங் க்ளீன் பண்ணுறேன். அதுக்காக கொஞ்சம் ஓலை மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். പൊന്നാങ്കണ്ണി നവരുണ്ട് നമ്മളെ വീട്ടിൽ അല്ലേ? ഇതെന്തോന്നു ഏട്ടാ? அப்பாவோட இந்த குழிக்கரையில் வந்து முன்னாடி நிறைய செடி வச்சுருந்தோம். ஒரு இந்த குழிக்கரை ஃபுல்லாகவே, அப்புறம் இதோட வெளியில் ஃபுல்லாகவே ஒரு எப்படி போனாலும் ஒரு 20க்கு மேலே செடிகள் வச்சுருப்போம். எல்லாமே வந்து டெய்லி பூக்கிறது மாதிரி அந்த மாதிரி பூ டெய்லி வர்றது மாதிரி நிறைய கலர்ஸில் வந்து நிறைய செடி வாங்கி வச்சுருந்தோம். பார்க்க அழகாக இருக்கிறது மாதிரியும் செடி நிறைய வாங்கி வச்சுருந்தோம். நான் டெலிவரிக்கு வந்து 1 மந்த்து ட்ரிவாண்ட்ரத்தில் போய் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டைமில் இங்கே வந்து தண்ணி ஊற்றுறதுக்கும் ஆள் இல்லை. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து செடி வந்து எல்லாமே போயிடுச்சு. நான் ரிஷியை கொண்டு வீட்டுக்குள்ளாடி வரும்போது வந்து செடி எதுவுமே இல்லை, காஞ்சு இலையும் இல்லை பூவும் இல்லை. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. வெறும் செடி சட்டி மட்டும்தான் அதில் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இதில் செடி வைக்கிறது இல்லை. நாங்கள் எங்கேயா போயிட்டோன்னா பிரச்சனை ஆயிரும். அப்புறம் நாங்கள் வந்து ஒரு மாந்தை வாங்கி வச்சுருந்தோம். சன்லைட் இல்லாதனால அது வந்து வளரவே இல்லை. எப்படி ஒரு 2 இயர்ஸ் ஆகிருக்கும். கிட்ட புளிஞ்சிக்காய் நிற்கிது, அப்புறம் இந்த பக்கம் வந்து பிளாமரம் நிற்கிது. அதனால் வந்து அதோட வளரவே முடியல. அது அதே ஹைட்டில் தான் நிற்கிது. இங்கே பார்த்திங்கன்னா மண்ணில் செய்த ஒரு திங்ஸ் இங்கே தூக்கி போட்டிருக்கோம். இங்கே வந்து 2 கடந்த கூடு வச்சுருக்கு, அதனால் நாங்கள் இங்கே தூக்கி போட்டிருக்கோம் அதை. இது வந்து புளிஞ்சிக்க மரம். இந்த தை வந்து எனக்கு வந்து ஹஸ்பண்டோட அம்மா வந்து கல்யாணம் ஆன புதுசில் வந்து எனக்கு இந்த தை வாங்கி கொடுத்தாங்க. உங்கள் வீட்டில் வை அப்படின்னு வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அது வச்சு இது ரொம்ப நாள் காய்க்காமல் இருந்துச்சு. இப்போ ஒரு 2 வருஷமாக வந்து நல்லா காய்க்குது. எப்போவுமே புளிஞ்சிக்க வந்துகிட்டே இருக்கும். நாங்கள் வந்து பெருசாக எடுக்கிறது இல்லை. இப்போ வந்து ஃபிஷ்ஷு வாங்கினோன்னா எடுப்போம். அப்புறம் இல்லைன்னா அந்த அச்சார் வந்து பிக்கிள் வந்து நாங்கள் எப்போவாச்சும் பண்ணும்போது எடுப்போம். எப்போவாச்சும் தேவைப்படுவோம் மட்டும்தான் எடுப்போம். மேக்ஸிமம் இது எல்லாமே தொழிஞ்சு கீழே வேஸ்ட்டாக தான் போகுது. ஏன்னா யாருக்குமே பெருசாக தேவையில்லை. எல்லாருக்கும் வீட்லேயுமே இதுவும் நிற்கிது. இந்த புளிஞ்சிக்காய் வந்து இப்போ நம்ம வீட்டில் இல்லை, இன்னொரு வீட்டில் நிற்கிதுன்னா நமக்கு வந்து பறிக்க தோணும், வைக்க தோணும். இப்போ எங்கள் வீட்டிலே நிற்கிறதுனால பெருசாக நாங்கள் எடுக்கிறதில்ல. ஃபிஷ்ஷு வாங்கினோன்னா எடுப்போம், இல்லைன்னா அச்சாரம் வைக்கிறதுக்கு நாங்கள் எடுப்போம், பிக்கிள் வைக்கிறதுக்கு நாங்கள் எடுப்போம், அவ்வளோதான். புல்லெல்லாம் வெட்டாமல் அப்படியே கிடக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இதில் எல்லாமே நல்ல செடிகள் தான். இது வந்து எண்ணெய் காய்ச்சறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது. எண்ணெய் காய்ச்சறதுல மெயின் சாதனமே இது தான். கைதோனி, அப்புறம் கீழாநெல்லி, அப்படி நிறைய திங்ஸ் இருக்குது. எண்ணெய் காய்ச்சறதுக்கு வேண்டிய நிறைய திங்ஸ் இங்கே இருக்குது. துளசியெல்லாம் எங்கள் வீட்டில் எப்போவுமே நிறைய துளசி நிற்கும். ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரியல, கார்டன் டூர் எடுக்கிறதுனால இப்போ துளசியே காணல, 1 2 அப்படி தான் நிற்குது. இந்த எண்ணெய் காய்ச்சற செடிகள் எல்லாமே வந்து முன்னாடி அப்பா ஊர்லேருந்து அம்மா வந்து எடுத்துகிட்டு வருவாங்க ஒன்றுன்னா. அப்படி வந்து இது நிறைய அங்கங்கேயா வந்து வர தொடங்கிட்டு. அடுத்து வந்து பொன்னாங்கண்ணியை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு vlog போட்டிருக்கேன், பொன்னாங்கண்ணி வச்சு பொரியல் பண்ணுறது. பொன்னாங்கண்ணி வந்து கொடுத்தது வந்து என்னோட ஒரு மேம் தான் கொடுத்தாங்க. அடுத்து வந்து ஒரு வேப்ப மரம் நிற்குது, அப்புறம் வந்து ஒரு கறிவேப்பிலை கிட்ட நிற்குது. கீழே வந்து நிறைய பொன்னாங்கண்ணி இருக்குது. வேப்ப மரம் வந்து வர்றது ரொம்ப கஷ்டம், தமிழ்நாடு மாதிரி இல்லை. இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ வளர்த்தி எடுத்திருக்கோம். கறிவேப்பிலை வந்து தொழியும் திழுக்கும் அந்த மாதிரி தான் எப்போவுமே இருக்கும். அவ்வளோதான் எங்களோட கார்டன் டூர். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.